மகளை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. வழக்கம் போல இந்த தகவலும் தேமுதிகவை பற்றி தான். தேமுதிக இப்போ யாருடன் கூட்டணி சேர போறாங்க அப்படின்றத இன்றைக்கு கூட அவர்கள் அதாவது நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற பிரேமலதா அவர்கள் விரைவில் கூட்டணியை அறிவிப்போம், விரைவில் நீங்கள் விரும்புகிற கூட்டணியை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. திரும்பியும் நம்ம சொல்றோம், அவர்கள் கூட்டணியில் தான் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா அதிமுகவும் திமுகவும் ஆல்ரெடி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பின்வாசல் வழியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது யாருக்கிட்ட வர முடியும் அப்படின்னா அதிமுக கிட்ட வரலாம். அங்க ஒரு பின்வாசல், இன்னொரு பேக் டோர் ஒன்று இருக்கு. அது எந்த நேரத்தில் வேணாலும் அது வழியா உள்ள அவங்க வந்துட முடியும். அது என்டிஏ கூட்டணி அப்படின்ற பேக் டோர் ஒன்று இருக்கு. இப்ப இவங்க நேற்றைய அந்த கூட்டத்துல சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் விரும்புகிற கூட்டணியோடு நிச்சயமாக தலைமை அலுவலகத்தில் அறிவிப்பேன், நீங்கள்லாம் நம்பிக்கையோடு காத்திருங்கள், சீக்கிரமா தேர்தல் அறிவிப்புலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஃபைன், நல்ல விஷயம்தான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலும், நேற்றைக்கு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், வெறிச்சோடிய தேமுதிக அலுவலகம் அப்படின்னு போட்ட உடனே உண்மையிலே வெறிச்சோடி போய் தான் இருந்தது. அதற்கு பல்வேறு காரணங்கள்ல சொன்னாங்க. நாங்கள்லாம் ஜோசியம் பார்ப்போம், நாங்கள்லாம் நேரங்காலம் பார்ப்போம், அப்படி பார்த்து தான் வாங்குவோம், அதனால தான் அன்னைக்கு யாருமே போல, அன்னைக்கு யாருமே விருப்பம் வாங்க மாட்டாங்க. சரி, யாருமே வாங்க மாட்டாங்க, அப்புறம் ஏன்பா அங்க உட்காந்துருந்தாங்க எல்லாருமே? அதாவது என்னன்னா, அந்த விருப்ப மனுவை விற்பனை செய்கிறவர்கள் அவங்க வழக்கம் போல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்வதற்காக காலையில இருந்து சாயங்காலம் வரையும் காத்திருந்தாங்க. இன்னைக்குதான் யாருமே வாங்க மாட்டாங்களே, நீங்க தான் எல்லாமே ஜோசியம் பார்த்து தானே பண்ணுவீங்க, அப்படியே அவங்க உட்காந்துருந்தாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. எனிவே, ஒரு நாள் வெறிச்சோடி இருந்தது. இன்றைக்கு வாங்கிட்டு போன சில பேர் அந்த மனுக்களை என்ன பண்ணாங்கன்னா, உடனே போயிட்டு விஜயகாந்தருடைய சமாதியில வச்சு, அவர் கோயில தானே பாக்குறாங்க, அங்க கொண்டு போய் வச்சு அவர்கள் அதை வெற்றி நம்ம பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அதை எடுத்துட்டு போறாங்க. எனிவே, அது ஏமாத்து வேலை கன்ஃபார்மா. அதாவது வாங்கிட்டு போறவங்க பாவம், தலைமை ஏமாத்துது அவங்கள. தலைமையா இருக்கிற பிரேமலதாவும் விஜய பிரபாகரனும் சுதீஷும் சேர்ந்து அந்த குடும்பம், அந்த தொண்டர்களை, விஜயகாந்த் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற தொண்டர்களை தொடர்ச்சியாக ஏமாத்துறாங்க. இன்றைக்கும் கூட்டணி தான் சேருவோம்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் 234 தொகுதி பிளஸ் பாண்டிச்சேரி 30 தொகுதி, ஆக மொத்தம் 264 தொகுதிக்கு விருப்ப மனுவை 15,000, 10,000, 5,000 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கு வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையிலேயே நீங்க புரிஞ்சுங்களேன், கிடைக்க போற தொகுதி 8, 7, 6 தான். இந்த லட்சணத்துல 234 தொகுதி பிளஸ் 30 தொகுதி, 264 தொகுதிக்கும் இவ்வளவு பணத்தை அவங்க வசூல் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு முடிவு. நம்ம தாவேக்காவை திட்டுறோம்ல, தாவேக்கா ஏடா 100 ரூபாய்க்கு நீங்க விருப்பம் வித்துட்டு 10,000 கட்டு 5,000 கட்டுன்னு ஏமாத்துறீங்கடா, சினிமா டிக்கெட்டா இது, கண்ணா பண்ணான்னு விற்கிறதுக்கு அப்படின்னு அவங்களை நம்ம சொல்றோம். கடுமையா அவங்களை நம்ம சாடுறோம். 50,000 டிக்கெட்டு, 50,000 விருப்பம் வித்துட்டோம்னு அவன் சாதனைப்படும்போது இதெல்லாம் ஒரு சாதனையாடா, வெளியில சொன்னா செருப்படுத்த அடிக்க போறான்டான்னு திட்டுறோமா நம்ம? இதே நிலை தான் இப்ப தேமுதிகவுக்கும். தேமுதிக நாம நிக்க போற தொகுதியே 10 தொகுதிக்குள்ளதான். அப்படி இருக்கும்போது 234 தொகுதியை நம்ம தொண்டர்கள்ட்ட மிளகா அரைக்கிறோமே அப்படின்னு அடிப்படையில கொஞ்சமாவது காமன் சென்ஸோட பண பேயாக இருக்கிறார்கள் அல்ல பண பிசாசாக இருக்கிறார்கள் வெளியில சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்த மாதிரி பணம் அலைஞ்சா அவங்களை என்ன சொல்ல முடியும்? அதுதான் நடைமுறையா சொல்லுவாங்க. உடனே தேமுதிக சார்ந்த சிலர், எல்லாரும் கிடையாதுங்க, அதுலயும் டீசென்டான ஆட்கள் இருக்காங்க. கேப்டன் மீது மரியாதை வைத்திருக்கிறவர்கள் கண்ணீரோட உட்காந்துருக்காங்க. நான் இந்த அம்மா நம்மளை டார்ச்சர் பண்ணது, கேப்டன் பேரையே காலி பண்ணிட்டோம் போல இருக்கு, அவருக்கு இருந்த மரியாதையே போச்சு, இந்த அம்மா பணம்னு எல்லா பக்கமும் இங்கேயும் பேசுது அங்கேயும் பேசுது. இது எனக்கு ஒண்ணு புரியலங்க. அதாவது என்னன்னா, என்டிஏ கூட்டணி என்பது வலதுசாரிகளுக்கான கூட்டணி. அங்க இருக்கிற எல்லாரும் மத சார்பின்மை அப்படின்னா அங்க தெரியாது என்னன்னு. பட் ஆனா இந்தியா கூட்டணியா இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மத சார்பின்மை கூட்டணி. பட் நான் இந்தியா இந்த பக்கமும் பேசுவேன் அந்த பக்கமும் பேசுவேன்னா, இவர்கள் கொள்கை இல்லாத ஒரு நபர்களாக தேமுதிக பாக்குது. எப்படி பாமக இருக்கோ அதே மாதிரி தேமுதிகவும் கொள்கையே கிடையாது. எங்க வேணா எந்த பக்கம் வேணா சாய்வாங்க, யாருக்கிட்ட வேணா எப்படி வேணா பேசுவாங்க. இங்கே இந்த இதுல ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, அப்புறம் தாவேக்கா சைட்ல ஒரு குத்து. எந்த பக்கம் வேணாலும் அவங்க எப்படியாவது நமக்கு ஒரு சீட் கிடைக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? இப்போ அவங்களுடைய அந்த எல்லை தொலைநோக்கு பார்வை ரொம்ப விரிவடைஞ்சிருச்சுன்றாங்க. அதுதான் இன்றைய வீடியோவுடைய சாராம்சம். இவங்க கூட்டணி அறிவிக்க போறதே இல்லைன்ற ஒரு விஷயம் வந்தாலும் இவருடைய எல்லையை விரிவடைச்சிட்டாங்க. எப்படி விரிவடைச்சிருக்காங்கன்னா, இப்ப நம்ம எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு ராஜ்யசபா சீட் கன்ஃபார்மா கேட்கறாங்க, 12 சீட்டு கேட்கறாங்க, எம்எல்ஏ சீட்டு 20 சீட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
திமுக தெளிவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6+1 அவ்வளவுதான். 6+1னா ராஜ்யசபா ஒரு சீட்டு, 6 சீட்டு எம்எல்ஏ சீட்டு. நீங்க கேட்கற தொகுதியெல்லாம் தர முடியாது, நாங்க சொல்ற தொகுதியில் நில்லுங்க, ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலை எங்களுது, செலவெல்லாம் எங்களுது அப்படின்னு திமுக கிளியர் கட்டா சொல்லி டோரை சாத்திட்டாங்க. வருவாங்கன்னு வெயிட் பண்ணாங்க, வரலன்னு டோரை சாத்திட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு 22ஆம் தேதி அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையை அறிவிச்சிட்டார். திமுக தலைமையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு. 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கும், அதற்கான குழு வந்து போடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இனிமே அவங்க வந்து வேகம் எடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தந்த தொகுதிகள் முடிவானது அந்தந்த தொகுதிகளில் போய் கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய வெற்றியை பெறுவதற்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டாங்க அவங்க, இப்ப டோரை சாத்திட்டாங்க, திமுக க்ளோஸ் ஓவர். இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக ஏற்கனவே எடப்பாடி க்ளோஸ் சாத்திட்டார் டோரை. நீங்க வந்து நான் 8+1 தரேன், 8 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ராஜ்யசபா எப்ப தருவார்னு தெரியாது. ஏன்னா கடந்த முறை சொல்லியும் தராம அப்புறம் அன்புமணி கொடுத்துட்டாரு. இந்த முறை ஜி.கே. வாசன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்கும்ன்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த 8+1க்கு இவங்க ஒத்து வரவே இல்லை. ஆனா எப்படினாலும் ராஜ்யசபா ஒன்று வாங்குறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இப்ப என்ன நினைச்சிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னா, நம்ம வெறும் ராஜ்யசபா சீட்டை ஏன் ரொம்ப உன்னிப்பாக அவங்க கேட்கறாங்கன்னு எல்லாரும் யோசிக்கிறோம் இல்லையா? அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை ரொம்ப விரிவடைஞ்சு பெருசா இருக்கு. இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்து மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு தான் நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் 4 ஆண்டுகளை அவங்க பூர்த்தி செய்யணும். அப்ப இப்ப ராஜ்யசபா சீட் வாங்கிட்டா உடனடியாக பாஜக உதவியோடு நம்ம மத்திய மந்திரி ஆயிடலாம். எவ்வளவு ஆசை பார்த்தீங்களா? ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பேராசைப்பட்டா அதற்கான எந்த அடிப்படை தகுதியுமே கிடையாது. இப்போ நீங்க விஜயகாந்த் இருக்கிறாரு, அவர் மத்திய மந்திரியாக தகுதினா தகுதி, ஆமான்னு சொல்லுவேன் நான். விஜயகாந்துக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கு. அவர் நேர்மையாளர், நல்ல மனுஷன். காலம் நம்மள அவரை வந்து நம்ம கிட்ட வச்சுக்கல, எடுத்துட்டு போயிடுச்சு. அவரே மாதிரியே அவருடைய மனைவி இருப்பாங்கன்னு நம்பினோம்னா நம்மளை விட முட்டாள் யாரும் கிடையாது. அவரை மாதிரியே ஒரு பையன் இருப்பான் விஜய் பிரபாகர் நினைச்சா நம்மள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. அவரை மாதிரியே அவங்க மச்சான் இருப்பார். ஏன்னா அவர் இருக்கிற வரை குடும்பத்தை அரசியலுக்குள்ள சேர்க்கல, வாரிசுகளை அரசியலுக்குள்ள சேர்க்கல. அவருடைய கடைசி தருவாயில முடியாத நிலையில கூட இவங்க வீல் சேர்ல தள்ளிட்டு வந்து அவங்க பண்ற எல்லா அட்ராசிட்டியும் உங்க கண்ணு முன்னாடி ஏற்கனவே இருக்கு. இந்த அம்மா வந்து அவரை பகடக்காயாக பயன்படுத்தி அந்த ஆட்சி மீன்ஸ் அந்த கட்சியினுடைய அனைத்து அதிகாரங்களையும் கைப்பற்றிட்டாங்க. அவர் சொல்லாமையே இவர் பொதுச் செயலாளரா மாறிட்டாங்க. கை தூக்க கூட தெம்பில்லாதவரை இவங்களே கையை தூக்கி விட்டு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் தொண்டர்களா இருக்கிற விஜயகாந்த் ரசிகர்கள் கடும் கோபத்திலும் கொந்தளிப்பிலும் இருக்காங்க. வேற வழி இல்லாம அவர் பேரை வச்சுட்டாங்களே, அதை காப்பாத்தணுமேனு பாதி பேர் வெளியே போயிட்டாங்க, பல்வேறு கட்சிகளுக்கு மாறி போயிட்டாங்க. அங்க இருந்து முக்கிய முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர்களே பாதி பேர் காணாம போயிட்டாங்க. ஏதோ 1-2 பேர் மட்டும் தான் அங்க ஒட்டிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் உரிய மரியாதை வழங்கப்படுதான்னு தெரியல. இப்ப இவங்க சீட்டு கேட்கறதே அவர்களை சுத்தி இருக்கிற அவர்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு கொடுக்கறது தான். எப்படி இருந்தாலும் பிரேமலதா ஒரு தொகுதி நிற்பாங்க, விஜய் பிரபாகர் ஒரு தொகுதி நிற்பாரு. 2 தொகுதி முடிவு வச்சா ராஜ்யசபா சீட்டு வாங்கி தம்பி சுதீஷ் கொடுத்துருவாரு. குடும்பத்திலே 3 பேருக்கு பதவி முடிஞ்சு வச்சா அதுக்கப்புறம் கூட இருக்க பாரத் சாதியில் ஆரம்பிச்சு இன்னும் சில பேருக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்க மட்டும்தான் தேமுதிக. கஷ்டப்பட்டு இருக்கிற காலங்காலமா உழைச்சிட்டு இருக்கிற யாருக்கும் வாய்ப்பு கிடையாது, எனக்கு கிடையாது. அவ்வளவுதான் அவங்களுடைய செல்வாக்கு. இவங்களுடைய செல்வாக்கை 2 கட்சிகளும் எதிர்பார்க்கிறதுன்னு சொன்ன உடனே இவங்களுடைய எண்ணத்தை விரிவடைஞ்சு மத்திய அமைச்சர் லெவலுக்கு போயிட்டாங்க, யோசிச்சுட்டாங்க. இப்ப மத்திய அமைச்சர் ஆகணும்ன்றதுனால தான் ராஜ்யசபா சீட் வேணும்ன்றாங்க. அதிமுக கதவு முடிச்சு, எப்படிங்க அவர் மத்திய அமைச்சர் ஆவாரு, ராஜ்யசபா எப்படிங்க வாங்குவாரு, அதிமுக தான் தரமாட்டேன்னு சொல்லுது, இதுதான் கண்டிஷன், வந்தா வான்னு. இப்ப டோர் சாத்தினோட நம்ம இந்த வீடியோ பேசும்போதே சொன்னேன், பின்வாசல் வழியா பேக் டோர் ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன். அந்த பேக் டோர் வந்து என்டிஏ கூட்டணி என்கிற அந்த பேக் டோர். அதை தொடர்ந்தா முதல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது பாஜக தான் உட்கார்ந்துருக்கும். அவங்ககிட்ட போய் நாங்க உங்க கூட்டணிக்கு வரோம், எங்களுக்கு இவ்வளவு தொகுதி கொடுங்க, எங்க இந்த எம்பி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு விசுவாசமா இருப்போம். நீங்க ஆனா ஒரு கண்டிஷன், உங்களுக்கு வரணும்னா எனக்கு எம்பியோடு சேர்ந்து மத்திய அமைச்சராக்கணும் என் தம்பிய அப்படின்னு அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பேராசையினுடைய வெளிச்சமாக இருக்குன்னு இன்னைக்கு முழுக்க அதுதான் இன்னைக்கு தகவலாக மாறி இருக்கு. ஆனால் இது சாத்தியப்படுமானா 0% தான், சாத்தியத்துக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக பத்தி இவங்களுக்கு தெரியல. பாஜக எவ்வளவு தூரம் தன்னை நம்பி வருகிறவர்களை உடன் சேர்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அனைத்து சக்திகளையும் உறிஞ்சி கொண்டு அட்டை மாதிரி தூக்கி வீசிடுவாங்கன்றது பிரேமலதா விஜயகாந்த் அங்க போய் சேர்ந்த பிறகுதான் தெரியும். அங்க போய் சேர்ந்த பிறகுதான் அவருடைய
அந்த வீரியம் அப்பதான் புரியும். பொறியில் மாட்டிய ஒரு எலியாக அப்பதான் மாறிடுவாங்க, சோதனை எலியா மாறிடுவாங்க. நடக்கும் நிச்சயமா அங்க போனாங்கன்னா. ஆனா அவர்கள் அதையும் முயற்சி எடுக்கிறார்கள். அதற்கு மத்திய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் உதவி செய்கிறார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. இதில் உண்மை இருக்கும் பட்சத்துல இவர்களுக்கு சீட்டு ஒதுக்குனா அது எப்படி வரும் அப்படின்னா வயா பாஜக. எப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையில் பாஜக இருக்கு. பாஜக ஒரு குறிப்பிட்ட ஒரு இடங்களை பெற்றுக்கொள்ளும் மொத்தமாக. அப்படி பெற்றுக்கொண்டு அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லுகிற நபர்கள் எல்லாம் இருக்காங்களா, உதாரணத்துக்கு ஓபிஎஸ், டிடிவி, அந்த மாதிரி நபர்கள் எல்லாத்துக்கும் பாஜக தான் வாங்குகிற மொத்த சீட்ல இருந்து பிரிச்சு கொடுக்கும். நீ நில்லு நீ நில்லு நீ நில்லுன்னு. சில பேரை தன் தாமரை சின்னத்திலே நிறுத்தும். அவர்களுக்கு செல்வாக்கு கம்மியா இருக்குன்னு தெரிஞ்ச, இப்ப உதாரணத்துக்கு ஓபிஎஸ் அங்க போயிடுறாருன்னு வச்சுங்களேன், அப்ப அவரு தாமரை சின்னத்துல தான் நிக்க முடியும். அவருக்கு தனி சின்னம்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெற்றி பெற்றால் தாமரையோடைய ஆளதான் இருப்பாரு, பாஜக ஆளதான் எம்எல்ஏவாக கவுண்ட் ஏறும். பாஜகவுக்கு ஒரு திரைமறைவு வேலை இருக்கு. எப்படியாவது நம்ம கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தி, திமுக கூட்டணியில அதன் மூலமா ஒரு குட்டையை கலக்கி, அவங்கதான் ஒரு 3ஆம் ஸ்லீப்பர் செல்ல இறக்கி விட்டுருக்காங்கல்ல, விஜய் என்கிற 3ஆம் ஸ்லீப்பர் செல்லு. அது இங்க எங்க பார்த்தாலும் கலவரத்தை தூண்டிக்கிட்டே இருக்கா, ஆளுங்கட்சி மீது ஒரு அதிருப்தி ஏற்படுத்துற மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில ஏதாவது பண்ணி நாம ஒரு 5-6 இடங்கள்ல வெற்றி பெற்று விட்டால் அதை வைத்து கொண்டு மகாராஷ்டிரால எப்படி ஆட்சியை பிடிச்சோம், அஸ்ஸாம்ல எப்படி பிடிச்சோம், நம்ம ஊபியில எப்படி பிடிச்சோம், ஒரிசால எப்படி பிடிச்சோம், அந்த மாதிரி கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்துடலாம், நாம முதலமைச்சர் ஆயிடலாம், ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிச்சாலே போதும் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க கற்பனையோடு இருக்கிறார்கள். இது நடக்குமா என்பதை நீங்க பார்த்துட்டு இருக்க நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும், தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர்கள் அவ்வளவு மோசமான செயல்களை எல்லா லெவலுக்கும் இறங்கி வேலை செய்வாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பாஜக இறங்கி வேலை செய்யும். இப்ப தேமுதிக இது எதுவுமே தெரியாம விட்டில் பூச்சி மாதிரி அவர்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க. விட்டில் பூச்சி என்ன ஆகும், ஈசலை எப்படி பிடிப்பாங்க, விளக்கு ஒளியை பார்த்துதான் ஈசல் போகும். அங்க போன உடனே அந்த விளக்கு ஒளியினுடைய சூடு தாங்காம ரெக்கெல்லாம் உடஞ்சி அது உள்ள விழுந்துரும், கடைசியில மாட்டிக்கும். அப்படியான நிலைக்கு விஜயகாந்தை பெயரை வைத்து கொண்டு பிரேமலதா பல தகுடுதத்தங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். பார்ப்போம், என்டிஏ அலைன்ஸ்ல விஜயகாந்த் கட்சி போய் சேருமா, அல்லது தாவேக்காவோட போன முறை எப்படி என்டிஏ நம்ம டிடிவியோட அணி சேர்ந்து நின்று பார்த்தாங்களோ அது மாதிரி தாவேக்காவோட போய் சேருவாங்களா? திமுக வாய்ப்பு இல்லைங்க. திமுக டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தொகுதி பங்கீடுக்கெல்லாம் ஆரம்பிச்சதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக டோர் க்ளோஸ் பண்ணதால பின்வாசல் வழியா என்டிஏ மூலம் வர முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம தாவேக்கா தான் ஒரே ஆப்ஷனு. என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.